பிடிச்சிருக்கு மேடம்க்கு. ஆமா ஈஷாக்கு பிடிச்சிருக்கு. நேத்து பண்ண செர்லாக் பவுடரை எப்படி கஞ்சி காய்ச்சி ஈஷா கொடுக்க போறோம். இதாங்க நேத்து பண்ண செர்லாக் பவுடர். இது கோமதியோட வெடிகட்டி. சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க கட்டி கட்டியா வந்திருக்கா. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம சலிக்கிறோமே. செர்லாக் பவுடர்ல ஸ்வீட்டும் இருக்காது, சால்ட்டும் இருக்காது. அதனால என்ற பிள்ளைக்கு பிடிக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கேரட்டை வேக வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை போட்டு வேக வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ சேஃப்டிக்கு மறுபடியும் ஒன்று இருக்கா, வடிகட்டி வச்சுப்போம். தண்ணியில கரையாத வேஸ்ட்லாம் வந்துருச்சு. கஞ்சி காய்ச்சும் போது இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, ஸோ தட் அடி பிடிக்காம இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. வேக வச்ச கேரட்டை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். என் அசிஸ்டன்ட் கோமதியை கூப்பிடுறேன். கோமதியை மிக்ஸ் பண்ணுவா. ஈஷாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். குட்.